ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா புத்தாய் சம்பளம் செய்ய போறோம். இக்கம்பீஸ் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு நான் புத்தாய் சம்பளம் செய்ய போறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம கிழங்கு வெட்டி எடுத்துட்டோம் மிஷின்ல. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா சம்பல் இஜாவ் இக்கம்பீஸ் புத்தாய் சம்பல் செய்ய போறோம். வாங்க வீடியோக்கு போவோம். இக்கம்பீஸ நல்லா பொரிச்சுக்குங்க. முக்கியமா அலசிக்குங்க. சரிதானே? ஓகே ஃப்ரெண்ட், இக்கம்பீஸ பொரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், இக்கம்பீஸ நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இப்ப உருளைக்கிழங்க நீங்க ஒரு ரொம்ப பொரிக்க வேண்டாம், ஒரு லெவலா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை வெக்காட பொரிங்க, பொரிச்சு அள்ளிருங்க. ஓகே ஃப்ரெண்ட், கிழங்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஓகே, நீங்க அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு கிண்ணத்துல போட்டுருங்க. சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். எது வெந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா போட்டோனே எல்லாத்தையும் அள்ளி வச்சிடலாம். இது ஒரு நாள் முன்னுக்கு கூட செஞ்சு வச்சிடலாம். இல்லைன்னா ஈவினிங் காலையிலேயே செஞ்சு கூட ஈவினிங்ல சுட நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இக்கம்பீஸ் பொரிச்சிட்டோம், உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டோம். இப்ப புத்தாய் பொரிக்கிறோம். ரொம்ப பொரிக்க கூடாது, புத்தாயே நல்லா இருக்காது. லைட்டா பொரிச்சு எடுத்துக்கோங்க. புத்தாய் ரொம்ப பொரிக்க கூடாது, நீங்க லைட்டா பொரிச்சுக்குங்க. ஏன்னா நீங்க அந்த சம்பளையே வேக வச்சுதான் அது நல்லா இருக்கும். நம்ம லைட்டா பொரிச்சுக்கிட்டோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட், இப்ப நம்ம 30 ஊசி மிளகா, ஒரு 6 பழுத்த மிளகா எடுத்து நல்லா இடிச்சுக்குங்க இடிகல்ல. அதுக்கப்புறம் இக்கம்பீஸ் பாத்தீங்கன்னா நான் என் கைக்கு ஒரு கை எடுத்திருக்கேன். அதே மாதிரி கிழங்கு என் கைக்கு ஒரு கை எடுத்திருக்கேன். பொரிச்சுட்டேன். இதை லைட்டா பொரிச்சு வச்சிருக்கேன் கிழங்க. அதுக்கப்புறம் இக்கம்பீஸையும் பொரிச்சுட்டேன். புத்தாய் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் இருக்குங்களே, நார்மல் ஒரு பேக்கெட், அதை எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். புத்தாயை பொரிச்சு வச்சிருக்கிறேன். இது ஒரு பேக்கெட், சின்ன பேக்கெட்டு, ஒரு பட்சம் தான் இருக்கும். ஓகே, இப்ப நம்ம ஊசி மிளகாவும் பழுத்த மிளகாவையும் நல்லா இடிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம பச்சை மிளகா, ஊசி மிளகா, வெங்காயம், எல்லாம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா இடிச்சிட்டோம். பாருங்க, இடிச்சோடனே நீங்க என்ன செய்யணும், எண்ணெயில போடணும். அடுப்பு குறைச்சிக்குங்க. எண்ணெய் போட்டோன்னு நெறியேறும். ஏன்னா ஊசி மிளகா போட்டிருக்கீங்க. எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா கிண்டுங்க. நல்லா வேகட்டும், இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட், ஊசி மிளகா பூண்டு எல்லாம் நல்லா இடிஞ்சிருச்சு, வதங்கிருச்சு. இப்ப நம்ம சிக்கன் ரசம் ரொம்ப போடாதீங்க, ஏன்னா இதுலயும் உப்பு இருக்கும். ஒரு கரண்டி போட்டுக்குங்க. ஏன்னா இக்கம்பீஸ்ல உப்பு இருக்கும். இது போட்டு பார்த்தா நீங்க அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம பொரிச்சு வச்ச கிழங்கு போடுறோம். அதுக்கப்புறம் இக்கம்பீஸும் போடுங்க. அதுக்கப்புறம் புத்தாய் போடுங்க. ஓகே, இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லீமா பெருசு பாருங்க, இந்த கலர் லீமாவு ஒன்னு எடுத்து நம்ம சாறு புளிகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், ஓகே ஃப்ரெண்ட், கருப்பு சீனி நல்லா சின்னதா உடைச்சுக்குங்க. இடிக்கருப்பு நல்லா இடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் போடுங்க. ரொம்ப போடாதீங்க, இனிக்கும். இது ருசியாவும் இருக்கும், வாசனையாவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், சம்பார் இஜாவ் இக்கம்பீஸ் புத்தாய் ரெடி. நீங்க இது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா வறுவல் மாதிரி இருக்கும். வறுத்து எடுத்துருங்க, சாப்பிடவும் நல்லா இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட். ராஜேஷ் இப்போ